ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட மாரி சீரியலில் ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துர்கா என்ன பண்ணுறாங்க, அந்த ரவுடிங்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க, டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரிங்க டாக்டர் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் ஒரு 2 hours வந்து வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்தை வந்து நிறுத்துறதுக்கு வந்து போகிறாங்க. நம்மளோட சங்கர் பாண்டி என்ன பண்ணுறாரு, தாலி வந்து நம்ம ஆசினி வந்து தாலியை வந்து எடுத்து வந்து வச்சுக்கிட்டாங்க. தாலியை வந்து நம்ம சங்கர பாண்டி வந்து கடைக்கு போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து தாலியை வந்து தாரா என்ன பண்ணுறாங்க, தாலி வந்துருச்சு தாலியை கட்டு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வந்து கட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டுறதுக்கு வந்து மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம துர்கா என்ன பண்ணுறாங்க, இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்த முடியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவியை வந்து தேடிட்டு இருக்காங்க. என்ன தேவி வந்து ஆளே காணோம், எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவி வந்து என்னென்னா மேலேருந்து வந்து குதிக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. மொட்டை மாடியிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து தேவி வந்து குதிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா மாரிக்கு அடுத்து துர்கா அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து அது நடக்கலை. இப்போ வந்து சூர்யாவுக்கு நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன், நான் மட்டும் இல்லை ஆசினி பார்வதி எல்லாரும் வந்து சூர்யாவுக்கு வந்து எடுத்து சொன்னோம், புஷ்பா வந்து எனக்கு வந்து அம்மா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து சூர்யா அதை கேட்காம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாரு. வேறு வழி இல்லாமல் நான் வந்து இப்போது அம்மா கிட்ட, அதாவது நம்மளோட மாரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து நீ வந்த இடத்துக்கே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து குதிக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம துர்கா வந்து வேகமாக வந்து மேலே வந்து காப்பாற்றிடுறாங்க. நம்ம தேவியை காப்பாற்றிட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து மாரிக்கு அடுத்தது வந்து துர்கா அம்மான்னு சொல்லிட்டு உங்களை தான் வந்து சூர்யா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் வந்து எவ்வளோ வந்து வற்புறுத்தினேன், ஆனால் வந்து சூர்யா வந்து புஷ்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிவா நம்ம போய் கல்யாணத்தை நிறுத்தலாம், நான் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் தான் வந்து உங்கள் அம்மாவை வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம துர்கா வந்து தேவிக்கு ஆறுதல் சொல்லி என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ணுற தேவியை வந்து தடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கீழே. அப்போ வந்து கரெக்டாக வந்து தாலி வந்து கட்ட போகிறாங்க. அப்போ கரெக்டாக துர்கா என்ன பண்ணுறாங்க, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க கல்யாணத்தை. நிறுத்தினதுக்கப்புறம் வந்து கூட, அதாவது நம்மளோட சூர்யா கூட வந்தார் பிஸ்னஸ் மேன் ஒருத்தர், அவரோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்லியிருப்பார். அவர் வந்து என்னம்மா நீ எதுக்காக வந்து கல்யாணத்தை நிறுத்தின, கரெக்டாக தாலி கட்டும் போது அவசரமாக வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, துர்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் சூர்யா மேலே வந்து பழி போட்டுறாங்க, இந்த சூர்யா வந்து எனக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்மளோட சூர்யாவோட ரோல் மாடலாக இருந்து சூர்யாவோட ஃப்ரெண்டாக இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்வார், மா சும்மா எதுக்குமா தேவையில்லாமல் அது போச்சு இது போச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்க, என் தம்பி அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டான், அவன் நல்லவன், அவரை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம துர்கா என்ன பண்ணுவாங்க, தேவி முன்னாடியே வந்து எல்லாரும் முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க. கல்யாணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுவாங்க எப்படியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து துர்கா வந்து இந்த மாதிரி சொன்னது சூர்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். சூர்யா வந்து இல்லைன்னு சொல்லுவார். சூர்யாக்கே வந்து அது தெரியாது, ஆனால் வந்து சூர்யா வந்து எனக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட இருக்கவங்க நம்ம துர்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து தீய ஆபத்துலேருந்து வந்து காப்பாற்றிருப்பார் சூர்யா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ் இல்லாமல் வந்து வந்திருப்பாங்க. அப்போ சூர்யா தான் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்க சொல்லி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பார். அதை வந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 4-5 பேர் வந்து அந்த மண்டபத்தில் இருக்கவங்க, ஆமாம் சார் நாங்கள் கூட பார்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சாட்சி சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா வந்து துர்காக்கே வந்து தாலி கட்டிடுவாங்க. எல்லாரும் வந்து சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, துர்காவுக்கு வந்து தாலி கட்டிடுவாங்க. நம்ம தாரா வந்து எவ்வளோ எடுத்து சொல்லுவாங்க, ஆனால் சூர்யா வந்து அதை நிரூபிக்கலாம் வேண்டாம் நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து சூர்யா வேறு வழி இல்லாமல் வந்து துர்கா கழுத்தில் வந்து தாலி கட்டிடுவார். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.